நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உபாகமம் 3:22. எதை குறித்தாவது பயப்படுகிறீர்களா? ஏதாவது ஒரு ஆளை குறித்தோ, அல்லது ஏதாவது ஒரு கடினமான வேலையை குறித்தோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கடினமான சூழ்நிலையை வைத்தோ பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நண்பரே, அப்படியானால் தேவன் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் யார்? என்னுடைய பர்சனல் காட், எனக்கென்று இருக்கிற என்னுடைய தனிப்பட்ட தேவன், என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன். அவர் உங்களுக்காக, எனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? எதை குறித்து நாம் அதிக கவலையோடு, மன அழுத்தத்தோடு காணப்படுகிறோமோ அந்த காரியத்தை அவர் கரத்தில் எடுத்து அவர் நம்மை முழுவதும் நிறைவாக நடத்தி வெற்றி பெற செய்வார். அன்பின் பரம தகப்பனே, நீர் என்னுடைய தேவன், எனக்காக நீர் யுத்தம் பண்ணுவீர். எனக்காக காரியத்தை செய்து முடிக்க எனக்கு பலனையும் சக்தியும் ஞானத்தையும் கொடுப்பீர். உமக்கு நன்றி ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமென்.